இந்த மாதிரியான ஒரு பெரும் கூட்டத்தை இந்திய நாடு சமீபத்தில் எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ராகுலுடைய பேச்சை கேட்பதற்காக மோடியினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடியை அம்பலப்படுத்தக்கூடிய நிகழ்வில் லட்சக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கிறார்கள். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். தேர்தல் ஆணையத்திற்கும் மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் கேட்க விரும்புகிறேன். என்ன தெரியுமா? முடிந்தால், உங்களுக்கு துணிச்சல் இருந்தால், நீங்கள் உண்மையான 56 இன்ச் என்றால், நான் கேட்கிறேன், டிஜிட்டல் ஆதாரங்கள் இருக்கிறது அல்லவா, டிஜிட்டல் ஆதாரங்களை தேர்தல் ஆணையத்திடம் ராகுல் கையில் கொடுக்க சொல்லுங்கள். 8வது நாளில் மோடியினுடைய ஆட்சி இந்தியாவிலிருந்து அகற்றப்பட்டுவிடும். முடிந்தால் செய்து பாருங்கள், பார்ப்போமே. ஏன் நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா, நேற்றைக்கு ராகுல் காந்தி மோடியினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய மோசடியை அம்பலப்படுத்தி இருக்கிறார் ஆதாரங்களோடு, இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவிலிருந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டே வரைக்கும் கதறானுங்க. மகாராஷ்டிராவில் முதல்வராக இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் என்ன சொல்கிறார் தெரியுமா? ராகுல் காந்தியை அவருக்கு மூளை கலண்டடிச்சான். ராகுல் காந்தியுடைய மூளை கலண்டடிச்சான். ராகுல் காந்தி மூளைக்குள்ளே இருந்த சிப்பு போயிருச்சான். எப்படியெல்லாம் பதறானுங்க. நான் ஒரே ஒரு செய்தியை இந்திய மக்களை பார்த்து கேட்குறேன். நீங்களாம் நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? மோடி என்ன பண்ணியிருக்கணும்? அமித்ஷா என்ன பண்ணியிருக்கணும்? இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்கணும்? எப்பா ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு பெரிய மோசடி ஜனநாயக படுகொலையை செஞ்சுருக்கீங்க, வாக்குகளை திருடித்தான் நீங்கள் வின் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை நாங்கள் விசாரிக்கிறோம்ப்பா, நாங்கள் விசாரிக்கிறோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், குற்றம் யார் செஞ்சாலும் தண்டிக்கணும், இப்படித்தானே ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்காரன் எல்லாம் சொல்லணும். ஆனால் அமித்ஷாவிலேருந்து பாண்டே வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். செய்திருக்கிறார்கள், தவறு செய்திருக்கிறார்கள், பதட்டத்தின் உச்சியில் போயிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இந்தியாவில் முற்றுமாக இல்லாமலாக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் இவ்வளவு கதறாருங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய சார்பில் ராகுல் காந்தியினுடைய தலைமையில் பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் ராகுல் என்ன சொல்லி இருக்கிறார் என்பது இன்றைக்கு உலகம் முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. 5 கேள்விகள் கேட்டிருக்கிறார். அவர் கேட்டிருக்கக்கூடிய 5 கேள்விகள் என்ன? முதல் கேள்வி, மின்னணு வாக்காளர் பட்டியலை ஏன் எதிர்க்கட்சிகளுக்கு தருவதில்லை? எவற்றை மறைக்கிறீர்கள்? 2வது, தேர்தல் முடிந்து 45 நாட்களில் சிசிடிவி காட்சிகள் மற்றும் வீடியோ பதிவுகளை ஏன் அழிக்கிறீர்கள்? கள்ள வாக்குகள் மற்றும் வாக்காளர் பட்டியலில் மாற்றம் ஏன்? எதிர்க்கட்சி தலைவர்களை மிரட்டுவது ஏன்? பாஜகவின் ஏஜெண்டாக தலைமை தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதா என்பதை எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றார். அதாவது